ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அன்பிற்கு ஏங்கும் நபர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்களை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இமோஷ்னல் ஹங்க்ரி இருக்கிற நபர்கள், தமிழில் சொல்ல போனாக்கா உணர்ச்சி பசி இருக்கிற நபர்கள்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறேன். அதாவது இவங்களுக்கு ஒரு அன்பு வேணும், அல்லது ரொம்ப ஒரு உணர்ச்சி மிகுந்த நபர்களாக இருப்பாங்க. அந்த உணர்வுக்காகவும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக நான் ஒரு 6 விதமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 6 பாயிண்ட்ஸ் உங்களோட ஒத்து போதான்னு பாருங்கள், அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு பிடித்தவர்கள், உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள், அவங்களுக்கு இது பொருந்துதான்றதை பாருங்கள். இது அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், மற்றவங்க யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்ப்போம். அதாவது இந்த மாதிரியான அன்புக்கு எங்கள் நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, மற்றவர்களின் விருப்பத்தை ஏற்றுப்பாங்க. ரொம்ப சொல்லப்போனாக்கா, இப்போ தான் உண்டு, அதாவது செல்ஃப் டிபெண்ட்டாக இருப்பாங்கள்ல, அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு விருப்பமானதை தான் செஞ்சுப்பாங்க. மற்றவங்ககிட்ட அதிகமாக இன்வால்வ் ஆகிற ஒரு நபராக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன ஒரு விருப்பம் இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, முக்கியமாக தனக்கு விரும்புகிறவங்க, தனக்கு வேண்டியவங்க எது சொன்னாலும் இவங்க கேட்டுப்பாங்க, ஒத்துப்பாங்க, அதை ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அப்படியே அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் ஏன் இவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே மதிப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கனாக்கா, அவங்க ஒரு அன்புக்கு ஏங்குற ஒரு நபராக இருப்பாங்க. தனக்கு நிறைய அன்பு வேணும்னு நினைக்கிற ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் நபர்கள். ரெண்டாவது விஷயம் பார்ப்போம், நிறைய விட்டு கொடுக்குற நபர்களாக இருப்பாங்க. இவங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க, இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களே அதை விஷயங்களை ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்களே உங்களை ஒரு தொந்தரவு இருக்குன்னா அந்த தொந்தரவு எப்படியெல்லாம் போக்கலான்றதுக்கான விஷயங்களை இவங்களே முன்னெடுப்பாங்க. இவங்களால் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வருதுன்னா இவங்களே நீங்கள் கேட்காமலே விலகிடுவாங்க அல்லது விட்டு கொடுப்பாங்க. ஸோ விட்டு கொடுக்குற நபர்களாக இருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தானாகவே செய்வாங்கன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்காமலே தானாகவே செய்வாங்கன்ற சொல்கிறேன். இந்த மாதிரி நபர்களும் அதிகமான அன்புக்கு இயங்கக்கூடிய நபர்கள், அல்லது ஒரு இமோஷனல் ஹங்க்ரி, உணர்ச்சி பசி இருக்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு இது ரிலேட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த சோஷியல் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. இந்த சோஷியல் பிளேஸ் அல்லது அது ஒரு நியர் டு ஹார்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸோட ரொம்ப அட்டாச் ஆகிருப்பாங்க. அதாவது தனக்கு இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என் வீடு, என் ஆஃபீஸு, இல்லை என் ஸ்கூலு, இல்லை என் காலேஜு, இந்த இடம், அந்த இடத்தோடு நான் ரொம்ப அட்டாச் ஆகிடுவேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உட்காந்துருக்கிற இடம், இல்லை என்னுடைய ரூமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ மற்றதெல்லாம் விட்டு கொடுக்குறேன் இல்லையா, அப்போ என் ரூமு, என்னுடைய பிளேஸு, இந்த இடத்தோட நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு சென்டிமெண்டலாக எனக்கு ஒரு அஃபெக்ஷனேட் ஆகிடுது. நான் அந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். ஒரு இடத்தோடு நான் அட்டாச் ஆகிறேன். இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இந்த பார்க்குக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேஸஸை நான் அந்த இடத்த தாண்டி போனால் கூட நான் பஸ்ஸில் போகும்போது அந்த இடம் வருதான்னு எட்டி பார்ப்பேன். என் ஸ்கூலை நான் எட்டி பார்ப்பேன், என் காலேஜ் சைடு போகும்போது அந்த இடத்த எட்டி பார்ப்பேன். ஏன் இமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆகிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸோடு நான் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவேன், சரி நான் டிபெண்ட் ஆகிடுவேன். இந்த மாதிரி இருக்கனால அவங்க அன்புக்கு ஏங்குற ஒரு நபராக இருப்பாங்க. எனக்கு பிடித்த இடத்தோடு இமோஷ்னல் சென்டிமெண்டலாக நான் கனெக்ட் ஆகியிருப்பேன். ஸோ இந்த நபர்கள் அன்பிற்கு ஏங்கும் நபர்கள். நாலாவது விஷயம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லையை தாண்டியும் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், சரியா, அந்த எல்லையை தாண்டியும் என்னால் பண்ண முடிஞ்ச செயல்களை தாண்டியும் நான் போய் சில விஷயங்களை சில நபர்களுக்காக பண்ணிகிட்டு இருப்பேன். இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு நபரால், ஆனால் அதை தாண்டி சில ரிஸ்க் எடுப்பேன். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அந்த அன்பு வேணும், அவங்க மூலமாக எனக்கு ஒரு மதிப்பு வேணும், எனக்கு அந்த உணர்வு வேணும். ஸோ இதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். இவங்கெல்லாம் அன்புக்கு இயங்கக்கூடிய அல்லது உணர்ச்சி பசி மிகுந்த இமோஷ்னல் ஹங்க்ரி இருக்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, சில பொருள்களோட ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஏற்கனவே சொல்லுறது அந்த பிளேஸ் ஒன்று, இடத்தோட இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சில பொருள்கள், யாரோ என்றைக்கும் ஏதோ ஒரு பொருள், ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஷர்ட்டு, ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க, சாக்லேட் கவர் என்னமோ பத்திரமா வச்சுக்கிறது. என்றைக்கோ யாரோ யூஸ் பண்ண பொருள், அது அவங்க ஏதோ ஒரு பைசா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த பேலன்ஸ் பைசா கொடுத்துருப்பாங்க, அந்த காயின் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறது, சாக்லேட் கவரு,
கிஃப்ட்டு, க்ரீட்டிங் கார்டு, மெசேஜ் இன்றைக்கி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிப்பாங்க, அந்த மெசேஜ் இன்னமும் டெலிட் பண்ணாமல் வச்சுக்கிறது, அந்த ஃபோனையே தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கிறது, அந்த மெசேஜை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் திங்ஸ் இருக்கு இல்லையா, உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் மேலே ஒரு அஃபெக்ஷனேட்டாக, ஒரு இமோஷ்னலாக, ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிறது. அதில் ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கிறது, முக்கியமாக கிஃப்ட். ஸோ இந்த மாதிரி இருக்காலும் இவங்க வந்து ஒரு அன்புக்கு ஏங்குற ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உணர்ச்சி பசிமிகுந்த நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆறாவது விஷயம் பார்ப்போமா, ஆறாவது விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் இவங்க ஒட்டிப்பாங்க, அப்படியே ஸ்டிக்கியாக இருப்பாங்க, ஓவர்லி கிளிஞ்சின்னு சொல்லுவாங்க. கிளிஞ்சினா அப்படி ஒட்டிப்பாங்க, பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க விடமாட்டாங்க. அவங்களே என்னடா அவன் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கூட அவங்க ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப நியர்பை டு ஹார்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அவங்கள இல்லைன்னா எதுவும் இல்லைன்ற மாதிரியான ரொம்ப அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னே கூட வச்சுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஃப்ரெண்டை வந்து அவங்க விட மாட்டாங்க, க்ளோஸ் ஆகிடுவாங்க, ஓவர் க்ளோஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இருக்காலும் ஏன் இவங்க இவ்வளோ ஓவர் க்ளோஸாக இருக்காங்க, அட்டாச்மெண்ட் கட்டாங்கன்னா இவங்க அன்புக்கு எங்கள் நபராக இருப்பாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆச்சுனாக்கா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.